வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 54 கார்பன் ரெசிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிஸ்டர்ஸில் வந்து நிறைய விதங்கள் உண்டு. அதாவது கார்பன்லேயே கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர், கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர், மெட்டல் ஆக்சைடு ஃபிலிம் ரெசிஸ்டர், ஒயர் வவுண்ட் ரெசிஸ்டர், திக் ஃபிலிம், தின் ஃபிலிம் ரெசிஸ்டர் அப்படின்னு நிறைய விதங்கள் உண்டு. அதில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுவதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸ். அது கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர், கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் அப்படின்னு ரெண்டு விதங்களில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. அதாவது அதை சுற்றி 6 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குது. அதாவது இந்த கார்பனுக்கு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உண்டு. அலோட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனுடைய வெவ்வேறு வடிவங்கள், அதாவது அதனுடைய அட்டாமிக் வேல்யூ மாறாமல் ஆனால் அந்த அணுவுடைய கூட்டமைப்பு மாறி இருக்கிறத வச்சு அலோட்ரோப்னு சொல்லுவாங்க. முக்கியமாக 2 விதங்களில் அதை பார்க்கலாம். நிறைய விதங்கள் உண்டு. 2 விதங்கள் ஒன்று வைரம், டைமண்ட், இன்னொன்று கிராஃபைட். ஸோ அந்த வைரம் குட் ரெசிஸ்டர், குட் இன்சுலேட்டர், அது கரண்ட் கடத்துறது இல்லை. அதே கார்பன் கிராஃபைட் வடிவத்தில் இருக்கிறப்ப கரண்ட்டை கடத்துது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. கார்பனை ரெசிஸ்டருக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒரே கார்பன் ஒரு காம்போசிஷனில் ரெசிஸ்டராக இருக்குது, இன்னொரு காம்போசிஷனில் ஒரு குட் கண்டக்டராகவும் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த கார்பன் எப்படி ரெசிஸ்டராக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய கார்பனுடைய மிக்சர் காம்போசிஷன் இருக்குல்லவா, அந்த கார்பனை ஒரு பைண்டரோட அப்புறம் ஃபில்லர் மெட்டீரியல் இதோட மிக்ஸ் பண்ணுற ரேஷியோவை பொறுத்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடி குறைகிறது. அதை மாற்றி அமைச்சிக்கிறாங்க. அடுத்தால மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயும் அதை எவ்வளவு தின்னாக அதை கட் பண்ணணும், அதனுடைய சைஸை பொறுத்து, டயமீட்டரை பொறுத்து, அதில் இருக்கிற பொருளுடைய கார்பன் டென்சிட்டியை பொறுத்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறி அமைகிறது. கார்பன் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது 2 விதமாக பார்த்தோம். கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இந்த கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு செராமிக் கோர் டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கார்பன் மிக்சரை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய 2 பக்கத்துலேயும் நிக்கல் கேப்பு கொடுத்து அதுலேருந்து லீடு வெளியில் எடுத்திருப்பாங்க. இந்த இதுக்கு மேலே உள்ள அந்த செராமிக்கு மேலே உள்ள கோட்டிங்க்கு மேலே கலர் பாண்ட்ஸ், அதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ தெரியறதுக்காக அந்த கலர் கோடிங் பண்ணியிருப்பாங்க. இது கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர். கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர் உள்ளே இருக்கும். அந்த உள்ள செராமிக் சென்டர், அந்த செராமிக் கேரியர் அப்படிங்கிற ஒரு கோர் டியூப் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தின் லேயராக கார்பன் ஃபிலிமை அதில் பூசியிருப்பாங்க. அந்த லேயரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹெலிக்கலாக அந்த படத்தில் இருக்க மாதிரி ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அதனுடைய டிஸ்டன்ஸ் அந்த கட்டிங்குடைய பிட்சுக்கு தகுந்தால அதனுடைய லென்த்து கூடி குறையும். அதை வச்சு அதனுடைய ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணிவிடுவாங்க. கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய இது 2 to 20% இருக்கும். அதே இது கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டருடைய டாலரன்ஸ் 1 to 5% இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக தேவைப்படுற இடங்களில் இந்த மாதிரி ரெசிஸ்டரை பயன்படுத்துவாங்க. இதுதான் ஒரு ரெசிஸ்டருடைய சிம்பிள். இது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. ரெசிஸ்டர் ஏன் கார்பன் ரெசிஸ்டர் அதிகமாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீப்பு. ₹1 10 பீஸ் கிடைக்கும். அது மாதிரி காம்பேக்டு, அது ரொம்ப சிறிய அளவில் அதை இது பண்ணிக்கலாம், தயாரிக்கலாம், இடம் அடைக்காது. ஒயர் வவுண்ட் ரெசிஸ்டர் அதோடலாம் கம்பேர் பண்ணுறப்ப கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் அல்லது கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர்லாம் சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் 10 mm கூட இருக்காது. அதனால் ஒரு பிசிபியில் அதை காம்பேக்ட் பண்ணுறது, அதை அக்கமடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தால இதனுடைய ரிலையபிலிட்டி, அப்புறம் டெம்பரேச்சருக்கு இதனுடைய ஸ்டெபிலிட்டி. டெம்பரேச்சர் அதிகமானாலும் குறைஞ்சாலும் அதனுடைய வேல்யூ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா அது கார்பனுடைய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்தால இந்த ரெசிஸ்டருடைய சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1/4 watt, 1/2 watt, 1 watt அப்படின்னு 3 பவர் கன்சம்ஷன் டைப்பில் அது இருக்குது. ஹையர் ஆம்பியர் தேவைப்படுற இடங்களில் 1 watt பயன்படுத்திக்கலாம். நார்மல் எலக்ட்ரானிக் சிக்னல் ப்ராசஸிங்லாம் 1/4 watt ரெசிஸ்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது இது அதனுடைய கலர் கோடிங். இந்த கலர் கோடிங் 4 பேண்ட்ஸுக்கு இருக்குது, 5 பேண்ட்ஸுக்கு இருக்குது, 6 பேண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்ம பேண்ட் கூட அதனுடைய அக்யூரேசி ரொம்ப அதிகமான டைப்பாக இருக்கும்.
அதுக்கு வந்து நார்மலாக அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த முதல் எழுத்து பி இதுதான் இதனுடைய கலர் கோடிங்குள்ள வேல்யூஸு. இதில் 0லேருந்து அப்படியே 9 வரைக்கும் அதனுடைய வேல்யூஸை அதில் ஃபில் பண்ணிக்கணும். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுதான், அதனால் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ள நம்ம போகல. இது வரைக்கும் இந்த வீடியோவில் கார்பன் ரெசிஸ்டரை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.